பொங்கலுக்கு கரும்பு கொள்முதல் குறித்து அரசாணை விரைவில் வெளியிடப்படும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் தமிழ்நாடு பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்க ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் 2வது மாநில மாநாடு நடைபெற்றது. 4வது ஊதியக் குழு அமைத்தது, ஓய்வூதிய குழு அமைத்தது மற்றும் பணியாளர்களுக்கு 20% போனஸ் வழங்கியதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மாநாடு நடைபெற்றது. மாநாட்டு மலரை அமைச்சர் பெரிய கருப்பன் வெளியிட டெக்சஸ் நிறுவன சேவியர் பெற்றுக்கொண்டார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் பணியாளர்களை நிரந்தரம் செய்திட வேண்டும், 4வது ஊதியக் குழு அறிக்கையை பரிசீலனை செய்து விரைந்து ஆணையாக வெளியிட வேண்டும் உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் பேட்டியளித்த அமைச்சர், கூட்டுறவு ஊழியர் சங்கத்தினரின் எஞ்சிய கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும் எனவும், பொங்கலுக்கு கரும்பு கொள்முதல் குறித்து அரசாணை விரைவில் வெளியிடப்படும் எனவும் தெரிவித்தார். சிக்கன நாணய கடன் சங்கம் அப்படின்னு பேர், அதை டெக்சாஸ்னு சுருக்கி சொல்லிக்கிறாங்க. ஆக அந்த சங்கத்தினுடைய மாநில மாநாடு இன்று சிவகங்கையில் சிறப்பாக அந்த மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஒத்துழைப்போடு சிறப்பாக நடந்துச்சு. இருக்கின்ற சங்கங்களில் இது ஒரு வலுவான சங்கம். இப்போ 2வது மாநாடு மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய இந்த நல்ல அரசில் இப்பொழுது நடந்திருக்கிறது. உண்மையிலேயே அதனுடைய அங்கத்தினர்கள், அலுவலர்கள், ஊழியர்கள், உதவியாளர்கள் எல்லோரும் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். கரும்பு கொள்முதல் மட்டும் பொங்கலுக்கு அதெல்லாம் அரசாணை வரணும். அரசாணை அதிலிருந்து முதலமைச்சரோட கலந்து பேசி உரிய முறையில் வரும். இதுவரை நடக்காத மாநாடே இப்போ தான் கூட்டியிருக்காங்கன்னா தெரியாதா? யாருக்கிட்ட கேட்டால் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு கேட்டிருக்காங்க, போயிருக்காங்க, கோரிக்கை வச்சுருக்காங்க. பலது இந்த கோரிக்கைகள் வைக்கிறதுக்கு முன்னாலே காரியங்கள் நடந்திருக்கிறது. நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த அரசுக்கு, முதலமைச்சருக்கு அவர்கள் நன்றிகள் பல சொல்லியிருக்காங்க, கோரிக்கைகள் சில வச்சுருக்காங்க.